ஓம் சம் நோ மித்ர சம் வருணः சம் நோ பவத்வர்யமா நமோ நமஸ்தே வாயு त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि युगं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्भक्तारमवतु अवतु माम् अवतु भक्तारम्। शान्ति शान्ति शान्तिः। தைத்திரிய உபனிஷத் 11வது வகுப்பு 4வது அணுவாக்கம் தொடர்ச்சி. ஆமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா விமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா பிரமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா தமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா சமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா யசோஜனே அசானி ஸ்வாஹா ஸ்ரேயான்வஸ்யசோ அசானி ஸ்வாஹா தம் த்வா பக பிரவிஷானி ஸ்வாஹா ஷமா பக பிரவிஷ ஸ்வாஹா தஸ்மின் சகஸ்ரசாகே நிபகாகம் த்வயி மிருஜே ஸ்வாஹா யதாப பிரவதாயந்தி யதா மாச அகர்ஜரம் ஏவம் மாம் பிரம்மச்சாரிணः தாதராயந்து சர்வத ஸ்வாஹா பிரதிவேஷோ அஷி பிரமாபாகி பிரமாபத்யஸ்வ ஆமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா விமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா பிரமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா தமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா சமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா யசோஜனே அசானி ஸ்வாஹா ஸ்ரேயான்வஸ்யசோ அசானி ஸ்வாஹா தம் த்வா பக பிரவிஷானி ஸ்வாஹா ஷமா பக பிரவிஷ ஸ்வாஹா தஸ்மின் சகஸ்ரசாகே நிபகாகம் த்வயி மிருஜே ஸ்வாஹா யதாப பிரவதாயந்தி யதா மாசா அகர்ஜரம் ஏவம் மாம் பிரம்மச்சாரிணः தாதராயந்து சர்வத ஸ்வாஹா பிரதிமேஷோ அசி பிரமா பிரஹி பிரமாபத்யஸ்வ பிரதிவேஷோ அசி பிரமாபாகி பிரமாபத்யஸ்வ. முதல் பிரார்த்தனையாக இந்த 4வது அணுவாக்கத்தில் மேதா பிரார்த்தனை.
பிற்பாடு செல்வம், தன பிரார்த்தனை, இது ரெண்டையும் பார்த்து முடித்தோம். மூன்றாவது சிஷ்யர்கள் வேண்டும் அல்லது மாணவர்கள் வேண்டும், பிரம்மச்சாரிகள் படிப்பதற்காக வேண்டும். நான்காவது அந்த ஈஸ்வரனுடன் ஐக்கியமாக வேண்டும் என்ற பிரார்த்தனை. ஆக 3 4வது பிரார்த்தனை இங்கு வருகின்றது. இந்த 3வது பிரார்த்தனையாக மாணவர்களை வேண்டுகின்றார். நல்ல மாணவர்கள் எதிர்காலத்தில் வேண்டும், தேவைன்னு சொல்லி கேட்கிறார். ஏன்னா நல்ல மாணவர்கள் தான் பிறகு ஆசிரியர்களாக வருகின்றார்கள், நல்ல சிஷ்யர்கள் தான் பின்னால குருவாக வருகின்றார்கள், நல்ல தொண்டன் தான் நாளைக்கு நல்ல தலைவனாக வருவான். அப்பொழுதுதான் சிறப்பாக இருக்கும். சிஷ்யனாக இருந்து குருவானதான் சிஷ்யனுடைய கஷ்டம் தெரியும். அது தெரிந்து அவனுடைய நிலையிலிருந்து அவனுக்கு எடுத்து கருத்துக்களை, ஞானத்தை எடுத்து வழங்குவார். ஆக நல்ல மாணவர்கள் எதிர்காலத்தில் எனக்கு தேவை வேண்டும். அதுவும் யாருன்னா மாணவன் வேண்ட பிரார்த்தனையா இருக்குங்க. அதில் இன்னொன்று இருக்கு, நான் மாணவனாக இருக்கும் பொழுதே மாணவர்கள் வந்து விடக்கூடாது. நான் படித்து முடித்த பிற்பாடு எனக்கு மாணவர்கள் வரணும். மாணவர்களாக இருக்கும்பொழுது மாணவர்கள் வந்துட்டாங்கன்னு என்ன ஆகுன்னா இவர் படிப்பு கெட்டுடும். ஆமாம், அது ஒரு விஷயம். ஆக நல்ல மாணவர்கள் வேண்டும். எதற்கு? பல காரணங்கள் சொல்லலாம். சுவாத்தியாயம் என்பது எப்படி ஒரு விதியோ, படிப்பது என்பது எப்படி ஒரு விதியோ, அதே போல அதை எடுத்து சொல்கின்ற உபதேசம், பிரவச்சனம், அதுவும் ஒரு விதியாக இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இந்த பிரவச்சனம் என்ற விதியை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்பது கிடையாது. ஏனென்றால் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவர்களுக்கு இது பிரவச்சனம் சொல்லப்பட்டிருக்கு. முடியாதவர்களுக்கு அப்படிலாம் விதியாகவும் சொல்லப்படவில்லை, புரிஞ்சுக்கணும். அதோடு கூட யார் நம்ம இடத்துல கேட்கின்றார்களோ, வந்து கேட்டால் சொல்லித்தர மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. அதுதான் இங்கே வந்து கேட்டாங்கன்னா சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதற்காக வருகின்ற போகின்றவர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்லி கொண்டே இருக்கக்கூடாது. ஆமாம், நம்ம எங்கேயோ பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கோம், அல்லது ஒரு ஓரத்தில் நின்றுட்டு இருக்கோம், யாரோ போகிறாரு, இங்கே வாங்க வாங்க நான் கீதா வகுப்பு போயிட்டு வந்தேன், அல்லது அவர் சரி கிளாஸுக்கு போயிட்டு வந்தீங்களா கேட்டால் காத்திருந்தது போல் கூப்பிட்டு பார்த்தாய பிரதிபோதி தான் ஆரம்பிச்சிடக்கூடாது. அவர் ஓடி போயிடுவார். அதன் பிற்பாடு இங்கே இருந்தோம்னா அவர் அந்த பக்கமாக எப்படியோ ஓடி போயிடுவார். அப்படியே இருக்கக்கூடாது. அதான் சொல்கிறேன். கேட்டவங்களுக்கு தான் சொல்லித்தரணும், அது ஒரு விதியே. கேட்காதவங்களுக்கு சொல்லி கொடுக்காது. காரணம் என்னவென்றால் சிந்தை அறியாருக்கு இது போதிப்பதல்லவே செப்பினும் வெகு தர்க்கமா. யார் ஆர்வத்தோடு வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தால் பிரயோஜனம், இல்லைன்னா அந்த விஷயத்துக்கும் மரியாதை இல்லை, சொல்ற நமக்கும் பிரயோஜனம் இல்லை. அவர்கள் தர்க்கம் வேறு செய்வார். வேதாந்தம் என்பது வேட்கை தீர்ந்த விடம் சொல்வார். ஆமாம், அமைதியாக பக்குவத்தோடு கேட்பவருக்கு சொல்லி கொடுத்தா பிரயோஜனமா இருக்கு. இல்லை என்றால் அவர்களை ஏற்றுக்கொள்ளே முடியாது. நமக்கும் கூட தான் சாஸ்திரம் சொல்லுகின்ற எல்லா வார்த்தைகளும் நம்ம ஏற்றுக்க முடிஞ்சுதான் இன்னும் ஆரம்பத்தில். என்ன இப்படிலாம் சொல்கிறாங்களே, அதில் முதல் தகராறு அந்த பிரம்மமா நான் இருக்கேன், கடவுளை நானும் வேற ஒன்று தான்ற வார்த்தை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடிஞ்சுதா? எவ்வளோ நாள் ஆச்சு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஆனால் அதுதான் உண்மை என்றாலும், நம்முடைய இயல்பு என்றாலும் கூட அந்த சித்தாந்தத்தை மனசில் வாங்கிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, அக்செப்டன்ஸ் வரலையே. அதில் பார்த்து பக்குவம் அறிந்து அதை பருவம் அதை அறிந்து நீ அருளாட குளிகை கொடு பரிசித்து வேதி செய்து 10 மாற்று தங்கமாக்கி பணி கொண்ட பட்சத்தை என் சொல்லுவேன்னு சொல்லுவார் தாய்மொழி. ஆமாம், என்னுடைய பக்குவம் அறிந்து எனக்கு நீ இந்த உபதேசங்களை எல்லாம் வழங்கினாய் சொல்லுவார் குருவிடத்தில். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக மற்றவர்கள் நம்ம இடத்துல கேட்டால் சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நம்முடைய இந்த வேதாந்த விஷயம் எவ்வளோ உயர்வாக இருந்தாலும் கூட பிரசித்தமாகவில்லை என்றால் அது காரணம் என்ன தெரியுங்களா? இதை நன்கு எடுத்து சொல்லக்கூடிய பிரவச்சனம் இல்லாதது தான். நான் உனக்கு சொல்லித்தர மாட்டேன். அப்படி இருந்த அந்த விஷயங்களை தான் சின்மயானந்த சுவாமி கீதை உபநிஷத்தெல்லாம் பொதுவெளியில் கொண்டு வந்து அவர் பெரிய ஒரு பங்கு வகிச்சிருக்கார். நமக்கெல்லாம் தெரியறது பெரிய ஒரு வாய்ப்பு. அப்போதான் தெரிகின்றது இவ்வளோ விஷயங்கள் இதில் கொட்டி கிடக்கிறதா சொல்லி. ஆக யார் தகுதியுடன் வந்து கேட்கின்றார்களோ அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். ஆக பிரவச்சனம் மிக மிக முக்கியம். ஆக சிஷ்யன் இங்கே பிரார்த்தனை பண்ணுறான். இங்கே எப்படிப்பட்ட சிஷ்யர்கள் வர வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது.
மாணவனுடைய லட்சணமும் சொல்லப்படுகின்றது. எப்படிப்பட்ட மாணவர்கள் வர வேண்டும் என்று கேட்பதிலிருந்து சிஷ்யனுடைய லட்சணம் தெரிகின்றது சொன்ன. லட்சணம்னா நாம சொல்ற லட்சணம் இல்லை. ஆமா, உன் லட்சணம் தெரியாதான்ற அது இல்லை. அது வேற இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கலரேஷன் கொடுத்து வச்சிருக்கணும். ஆக சிஷ்யர்கள் தேவை என்று கேட்க காரணம் பிரவச்சனம், மற்றவர்கள் எடுத்து சொல்வது, அது செய்யணும். இப்போ யாருக்கு எடுத்து சொல்வது? நல்ல மாணவர்களாக வர்றவங்களுக்கு தானே. பிரவச்சனம் நடக்கவில்லை என்றால் நாம் கடன்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? ரிஷி ருணம் சொல்லுவாங்க. சாஸ்திரங்களை கேட்டு நமக்கு யார் இடத்துல கேட்டோமோ ரிஷி முனிவர் கருத்துக்களை படித்த நமக்கு ஒரு கடமை இருக்கா. அது மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிற வாய்ப்பு கிடைத்து சொன்னோம்னா அவர்கள் இடத்துல நாம் கடன் பட்டது தீருமா? இல்லைன்னா என்னென்னா அந்த கடன் தீராது சொல். அப்படி ஒன்றும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக வச்சாங்கன்னா இது நன்கு பரவை செய்ய வேண்டும், மற்றவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக. நான் படிச்சுட்டேன் போதும், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். நிறைய பேருக்கு அப்படி ஒன்று இருக்குது. நம்ம தேசத்தில் பலவிதமான கலைகள், மருத்துவத்திலிருந்து எல்லாம் அழிஞ்சு போனதுக்கு காரணமே அவர்கள் பிறருக்கு முழுமையாக சொல்லித்தரதில்லை. எந்த கலையாக இருந்தாலும் சரி. அதில் வேற குருமார்களுக்கு என்ன எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா சிஷ்யன் நம்ம ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுறதுக்காக சிலர் சொல்லி கொடுக்காது வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சித்த வைத்தியம் அப்படி தான் அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிற கருத்தெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வேதாந்த ஆசிரியருக்கு மட்டும் என்ன விசேஷம் தெரியுங்களா? அவர் தன்னிடத்தில் இருக்கிறது எல்லாத்தையும், நதி எப்படி தன்னிடம் உள்ள நீரை எல்லாம் சென்று கடலில் கொட்டி விடுமோ அது போல் தன்னிடத்தில் எல்லா வித்தையும் சிஷ்யனுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன குறை வைக்காத சொல்லி கொடுத்துருவார். அடுத்து இன்னொன்று நினைப்பாராம், இந்த அறிவை பற்ற சிஷ்யன் அறிவில தன்னையும் ஜெயிக்க வேண்டும். அப்படி தன்னை சிஷ்யன் ஜெயித்தா ரொம்ப சந்தோஷப்படுவாராம். அப்பாவோட சந்தோஷப்பட மாட்டார். தன்னை விட பிள்ளை பெரியவன் ஆகிட்டான். உள்ளக்குள்ளே ஒரு மாதிரி பொறாமல் இருக்கும். நான் பார்த்து வளர்ந்தேன், நான் பெற்று வளர்ந்தவன்லாம் சொல்லுவாங்க. குரு அப்படி நினைக்கவே மாட்டாராம், நல்ல குருவாக இருக்கும் பட்சம். அதான் வேதாந்த ஆசிரியருக்குரிய விசேஷம். ஆகவே இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார், பிரவச்சனம் செய்யவில்லை என்றால் ரிஷி ரிணம் நம்ம தீர்க்க முடியாததாக போய்விடும். ஆக இதை கொஞ்சம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பேச வேண்டும், ஆனால் பேச வேண்டும் என்பதற்காக பேசக்கூடாது. பேச வேண்டும் என்பதற்காக பேசக்கூடாது. படிப்பும் கூட பிறருக்கு சொல்லித்தர வேண்டும், உபதேசிக்க வேண்டும் என்பதற்காக படிக்கக்கூடாது. அது வேதாந்த விஷயத்தில். உபதேசத்திற்காக பிறருக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக படித்தேன்னு வச்சுங்களேன், அது நமக்குள்ளே போகாது. நம்ம பார்த்தோம், இந்த காதில் வாங்கி இந்த காதில் சொன்ன ஒரு 3 சிலை இருக்குது. ஒரு சிலை காதில் அந்த குச்சி விட்டோம்னா இந்த பக்கம் காதில் வந்துடுமா, இப்படி கேட்டுவிட்டு போயிடும். அப்புறம் இன்னொரு சிலை இருக்குது, அதில் காதில் குச்சி விட்டால் வாய் வழியாக வருமா, அது என்ன காதில் கேட்டு வாயில் மற்றவங்க சொல்லிடும், அதோட முடிஞ்சு போயிடும். இன்னொரு சிலை இருக்குது, அதில் குச்சி அனுப்பினோம்னா அது வெளியே வராதா, மனசுக்குள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தமா. ஆகவே உபதேசம் செய்ய வேண்டும், பிறகு சொல்ல வேண்டும், படிக்கக்கூடாது. நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு சாமி சொல்லுவாங்க, இங்கே பார்ப்பா, நீ மற்றவங்க சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக படிக்காத, உனக்காக நீ படித்து முடித்த பிற்பாடு உனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை போய் ஊரெல்லாம் சொல்லு. அப்போ என்ன சொல்லுவோம்? நம்ம புரிஞ்சுக்கிட்டதே சாஸ்திரத்தை தானே சொல்லுவோம். அதுக்காக படிக்கணும்னு சொல்லுவார். ஆக சாஸ்திரத்தை படிப்பது நமக்காக, ஜபம் செய்வது நமக்காக, தியானம் செய்வது நமக்காக, அனுஷ்டானம் செய்வது நமக்காக தான், மற்றவங்களுக்காக இல்லவே இல்லை. யாருன்னா பார்த்தாங்கன்னா இவருக்கு இதெல்லாம் செய்வாரா, இவருக்கு இதெல்லாம் தெரியுமான்ற அளவுக்கு நம்முடைய அறிவும் மற்ற விஷயங்களும் நம்மோட அமைதியாக இருக்கணும். வெளியில் போட்டு காட்டிக்கொள்வதற்காக இல்லை. என் போல் உடம்பெல்லாம் வாயாய் பிதற்றும் அவர் யார் என்றார் தாய்மானவர். உடம்பெல்லாம் வாயாய் பிதற்றான். ஆக எந்த குருவும் அவன் இதை பிறருக்கு உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். அப்படி சொன்னால் சிஷ்யன் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே என்ன நினைப்பானா, அவன் இது எப்படி மற்றவங்க ப்ரெசென்ட் பண்ணலாம், இவரை விட எப்படி அழகாக நம்ம சொல்லனாலே மனசில் இருக்குமா, அவனுக்கு உள் வாங்கிக்க மாட்டான், உள்ளே போகாது. ஏன் அதான் சொல்கிறான், அது அவனுக்குள் அறிவாக சென்று மாறி அமையாது, தன்மயம் ஆகாது, இது கூடாதுன்னு சொல்கிறார். ஆக சிஷ்யன் வேண்டுகின்றான், நல்ல மாணவர்கள் எனக்கு வர வேண்டும். எதற்கு? ஞானத்தை அவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக. ஞான பரம்பரை தொடர வேண்டும். பூத பரம்பரை ஒளியே சொல்கிறாரு ஞான சம்பந்தர் விஷயத்தில். அந்த பரம்பரை விளங்கணும், பரவணும், அப்படி வளரணுன்றதுக்காக வந்தார் சொல்லுவார். ஆகவே அதற்கே மாணவர்கள் தேவை. எப்படிப்பட்ட மாணவர்கள் தேவை என்பது இங்கு சொல்லப்படுகின்றது. அறிவு அல்லது ஞானத்தை யார் வந்து கேட்டாலும் கொடுக்க வேண்டும். அது ஒரு விதி இருக்கு.
நியாய பிராப்த சிஷ்யம், நல்ல தகுதியுடைய ஒரு சிஷ்யன் மாணவன் எனக்கு இந்த அறிவு வேண்டும், அது உங்களிடத்தில் இருக்கின்ற எனக்கு தெரியும், நீங்கள் எடுத்து எனக்கு வழங்குங்கள் என்று பணிந்து கேட்டால் அவனை எந்த விஷயத்தையும் பார்க்காமல் நிராகரிக்காமல் சொல்லி கொடுத்தாக வேண்டும். உதாரணம் சொல்லுவாங்க, திருஷ்டத்யும்னனுக்கானே துருபத மகாராஜா தவம் செய்து துரோணரை கொல்வதற்காக பெற்றெடுத்தார், நல்லா தெரியும். ஆனாலும் திருஷ்டத்யும்னன் துரோணர் இடத்துல எனக்கு வில்வித்தியை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். துரோணர் என்ன பண்ணார்? சொல்லி கொடுத்தார். அவன் கற்றுக்கிற வித்தை என் மேலத்தான் திரும்பவும் தெரிஞ்சு விட சொல்லி கொடுத்தாரு பாருங்க. அதுதான் அங்கே சகதேவன் இடத்துல நாங்கள் மகாபாரத யுத்தத்தில் ஜெயிக்கணும், எனக்கு நாள் குறித்து கொடுத்து சொல்லிட்டு துரியோதனன் கேட்ட சகதேவன் என்ன பண்ணார்? குறித்து கொடுத்தார். அதுக்கப்புறம் பகவான் என்னென்னோ பண்ணார், அது விஷயம் வேறு. அவருக்கு அதான வேலை. இவங்க என்னென்னோ பண்ணிவிடுவாங்க, அதெல்லாம் சரி பண்ணுறது தான் அவர் வேலை. பாவம். அதுபோல் இந்த தேசத்தில் கலைகள் அப்படி இருந்திருக்கு. அப்படிலாம் ஆசிரியர் பெருமக்கள் இருந்திருக்காங்க. ஆகவே ரொம்ப அழகாக சொல்கிறார், தன்னை கொள்வதற்காக அந்த தவத்தோடு யாக செய்து பெறப்பட்ட பிள்ளை என்ன சொல்லி கொடுத்தாருன்னா மந்திரார்த்தத்தை பார்க்கலாம். ஆமாயந்து பிரம்மச்சாரின ஸ்வாஹா. ஸ்வாகா என்பது ஹோமம் செய்வதுடன் சம்பந்தப்பட்ட ஒரு சொல், நம்ம புரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் ஸ்வாகா என்று வருகின்றதோ அந்த இடம் எல்லாம், அந்த இடத்துல வர வேத மந்திரங்கள் எல்லாம் நமக்கு ஹோமம் செய்து இந்த பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை கூறுவதாக அர்த்தம், நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்வாகா என்பதில் பெரிய பொருள் இல்லை. சுஷ்டு ஆகுயதே, நன்கு எடுத்து வழங்கப்படுகின்றது என்று பொருள். ஆமாம், சொதா சொல்லி சொன்னால் பித்ருக்களுக்கு வழங்கும்போது சொல்வது. நமக, வஷட்டு, வௌஷட்டு, சொஸ்தி, கும்பட்லாம் சொல்லுவாங்க பாருங்க. இதெல்லாம் இந்த 7 வார்த்தை சப்த கோடி மகா மந்திரங்கள் சொல்லுவாங்க, உயர்ந்த மந்திரங்கள். 7 உயர்ந்த மகா மந்திரங்கள் இவை என்றெல்லாம் சொல்லுவாங்க இந்த 7 வார்த்தைகள். ஆக இந்த பிரம்மச்சாரினக சொன்னால் மாணவர்கள் என்று பன்மையில் சொல்லியிருக்கின்றது. பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் இருப்பவர்கள் அல்லது வேதம் படிக்க வருபவர்கள், வேதாந்தம் படிக்க வருபவர்கள். சரி, இந்த வேதாந்தம் படிக்க வருபவர்களுக்கு எந்த ஆசிரமத்தில் இருப்பவர் உரிமை இருக்குது? பிரம்மச்சாரியாக இருக்கும்பொழுதா, கிரகஸ்தனாக இருக்கும்பொழுதா, வானப்பிரஸ்தனாக இருக்கும்பொழுதா, சன்னியாசம்? இங்கே முண்டகோபநிஷத்தில் ஆச்சாரியர் ஆதிசங்கர் ரொம்ப சொல்கிறார், எல்லா ஆசிரமத்தில் இருப்பவர்களுக்கும் உரிமை உண்டுன்னு குறிப்பிட்டுறார். இந்த வேதாந்தம் படிக்கிறதுக்கு அதிகாரித்துவம் தான் இங்கே முக்கியம். இங்கே வேதம் படிப்பவர்கள் சொல்லிச்சுன்னா சிறு வயதிலிருந்து சில முறைகள்லாம் இருக்கலாம், அல்லது மாணவர்கள் அப்படி சொல்லி அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கு வேதாந்தம் படிப்பதற்கு யார் ஆர்வத்தோடு விவேக வைராகியத்தோடு வருகின்றார்களோ அவர்களுக்கு தகுதி சொல்லி கொடுக்கலாம். ஆக ஆமாயந்து, இதில் மா என்பதை தனியாக எடுத்துக்கணும். இந்த வார்த்தையை மா சொன்னால் மாம் பிரதி, என்னை நோக்கி. மாம் பிரதினா என்னை நோக்கி. இங்கு எல்லா சொற்களிலும் மா என்ற சொல் கலந்திருக்கின்றது. எனவே எல்லா இடத்துல மா என்பதை பிரித்து என்னை நோக்கி என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மா சொன்னால் மாம் பிரதி, சம்ஸ்கிருதத்தில் மாம் பிரதி என்றால் டுவர்ட்ஸ் மீ, என்னை நோக்கின்னு சொல்லி அர்த்தம். என்னை நோக்கி. ஆயந்து, அந்த மாவை எடுத்துட்டோமே, ஆமா எந்தில் மாவை எடுத்துட்டோம். இங்கே மாவுன்னா இட்லி மாவுன்னு நினச்சிக்க போகிறோம். மா என்ற வார்த்தையை எடுத்துட்டோம். ஆயந்து, ஆ ப்ளஸ் எந்து. ஆ சொன்னால் அதனுடன், எந்து என்பது சேர்த்து கொள்ள வேண்டும். ஆ என்றதுடன் எந்து என்பதை சேர்த்து கொள்ள வேண்டும். எந்து சொன்னால் போ சொல்லி அர்த்தமா. ஆ எந்து என்றால் வா என்று அர்த்தமா. வா. உதாரணம் சொல்லலாம், கச்சது போ சொல்லி அர்த்தம். ஆ கச்சதுன்னா வா சொல்லி அர்த்தம். அது போல தான் இந்த இடத்துல. அதே போல் எந்து சொன்னால் போகட்டும், ஆயந்து என்றால் வரட்டும். ஆக ஆமா எந்து அது எப்படி பிரிச்சிருக்குன்னா, முதலில் இருக்கின்ற ஆவை எடுத்து எந்து என்பது சேர்த்து ஆ எந்து வரட்டும். இதெல்லாம் இந்த மந்திரங்களை பிரித்து பொருள் பார்க்கும்போது நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயம். எப்படி இந்த அர்த்தம் வந்தது? மந்திரங்களை இப்படி தான் பிரித்து ரொம்ப எளிமையாக கூட புரிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். இப்படி தான் உபநிஷத்தை அல்லது எந்த ஸ்லோகத்தையும் பிரித்து படித்து தெரிஞ்சுக்கணும். அது கீதையாக இருக்கட்டும், உபநிஷத்தாக இருக்கட்டும், எல்லாரும். இல்லை நமக்கு அதெல்லாம் வேண்டாம், அர்த்தம் மட்டும் வேணும், அதுவும் சரி, ரொம்ப சந்தோஷம்தான். அர்த்தம் புரிஞ்சால் போதும்னா சரி. ஆக யாரை நோக்கி வரட்டும்? என்னை நோக்கி. பிரம்மச்சாரிகள் மாணவர்கள் என்னை நோக்கி வரட்டும். மாணவர்கள் என்னை நோக்கி வர வேண்டும். எப்படிப்பட்ட மாணவர் வர வேண்டும்? அடுத்து பாருங்க, விமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா.
பிரம்மச்சாரி மாணவர்கள் விமாயந்த். இங்கே வி என்பது தனியாக பிரிக்கணும். அங்கே எப்படி மா என்ற எழுத்து எடுத்தோம் அதுபோல் இங்கே வி என்பது தனியாக எடுத்துக்கணும். மா ஆயந்து இந்த சந்திர் உள்படி ஆ உள்ளே சேர்ந்துருக்கு. ஆக மா ஆயந்து என்று பிரிக்கிறோம். ஆமாம், மாயந்து என்று பிரிக்கக்கூடாது. அப்படி பிரித்தா மாவை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கடுத்து என்ன வி இருக்கு பாருங்க, வியந்துன்னு வந்து விட்டோம் இல்லையா? அப்படியும் பிரிக்கக்கூடாது. மாவை தனியாக எடுத்தால் மாம் பிரதி ஆயந்து என்று வரும். என்னை நோக்கி வரட்டும். ஆக இனி வருகின்ற பகுதி எல்லாம் மாயந்து சொல்லி சொன்னா மா பிளஸ் ஆயந்து, என்னை நோக்கி வரட்டும். மா ஆயந்து, என்னை நோக்கி வரட்டும். வி என்பது தகுதியை குறிக்கின்ற சொல்லலாம். வி வி என்பதற்கு 2 அர்த்தம் இருக்கு. முதல் அர்த்தம் விவித தேசேபியக, விதவிதமான ஊர்களில் இருந்து என்னை நோக்கி வரட்டும். விதவிதமான ஊர்களில் இருந்து என்னை நோக்கி வரட்டும். இன்னொரு பொருள் இருக்கு, விதவிதமான தகுதியுடன், ஸ்கில் சொல்ற பாருங்க, சக்தியுடன் என்னை நோக்கி வரட்டும். ரொம்ப அழகா சொல்றாருங்க. அந்த காலத்துல நாலந்தா தக்ஷசீலம் அப்படி பெரிய பல்கலைக்கழகம் இருந்து, காஞ்சிபுரத்தோட பெரிய பல்கலைக்கழகம் இருந்து சொல்றோம். அந்த படிப்பை பெறுவதற்காக 56 தேசங்களிலிருந்து மாணவர்கள் வந்தார்கள் சொல்லி ஒரு குறிப்பு இருக்காது. சும்மா கதை இல்லை, உண்மை. நலந்தா பல்கலைக்கழகம் இப்போ ஒரு தொடங்கி வச்சு அதே போல செய்வதற்கான ஒரு முயற்சி செய்திருக்கிறார்கள் பாரத தேசத்தின் அரசாங்கத்தில், பிரதமர் அவர்கள். தக்ஷசீலம் என்பது இன்னைக்கு இருக்க பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் பார்டர்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. அது போயிடுச்சு. இந்த நலந்தா பல்கலைக்கழகத்தை ஆயிரக்கணக்கான மாணவர்கள், ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள், அவ்வளோ பேரை ஒன்றா இருந்து அதை குருகுல முறையில் கல்வி கற்றுக் கொடுத்திருக்கின்றார். எல்லா தேசங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் கூட பல கண்டங்களிலிருந்து கூட வந்து படித்தார்கள் என்பது நம்ம பார்க்குறோம். அவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. எப்போ இன்டர்வியூ நடந்துக்கிட்டே இருக்குமா? அப்போ எவ்வளோ பிரிவுகள் இருந்திருக்கணும், படிப்பு துறைகள். இந்த தேசத்தில் அன்னைக்கு இருந்த படிப்பு துறை எல்லாம் இருந்திருக்கு. ஆமாம், யுவான் ஸ்வாங் எழுதுறாரு. அதில் அங்கே 4 அந்த வாசல்களையும் உட்கார்ந்துருப்பாங்களாம். அந்த வர மாணவர்களை தகுதியை சோதித்து பாடம் சொல்லி கொடுக்குறது. அது என்ன ஆட்சி சொல்லி சொன்னால், ஒரு 25 குதிரைப்படைகளோடு வந்த 25 125 வெறும் குதிரை வீரர்களோடு வந்த பக்தியார் கில்ஜி சொல்கிறவன் அதை அழித்து 6 மாதத்துக்கு 3 மாதம் எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் அவ்வளோ புத்தகங்கள் இருந்திருக்கு. அங்கிருந்த மாணவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள், அவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவங்கள தாக்கி இருந்தாட அவனை விரட்டி இருக்கலாம். வெறும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வந்த ஆட்கள் அந்த அவ்வளோ பெரிய பல்கலைக்கழகத்தை அழித்தார். அன்னைக்கு வந்தவங்க எல்லாம் கோயில்களை அழிப்பது, அதை சொல்லிக் கொடுக்க குருமார்களை அழிப்பது, சாஸ்திர நூல்களை அழிப்பது, பல்கலைக்கழகங்கள் அழிப்பது, இதே அப்படி ஒரு காட்டு மிராண்டி ஒரு குழு. அதோட பெரிய போராட்டமே இருந்திருக்கு நலந்தா பல்கலைக்கழகம். எப்படி பாருங்க, அதில் யாருன்னா அழிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த தேசத்தில் கூட நிறைய யுத்தங்கள் ராஜாக்களுக்கு நடுவில் நடந்தது. அவர்கள் முதியவர்களை கொள்ள மாட்டார்கள், கோயில்களை விட்டுடுவாங்க, தர்மசாலைகள் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு தர்மமான யுத்தம் இருந்தது. கோயில்களை எந்த ராஜாவும் அழிக்க மாட்டார், சர்வ கலாசாலைகள் அதையும் யாரும் அழிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தேசத்தில் நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. இதில் இன்னொரு தமாஷ் என்னன்னா, யார் இந்த நலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தாரோ அது பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய ஜங்ஷனுக்கு பக்தியார்பூர்னு சொல்லிட்டு இன்றைக்கும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. பேரை மாற்றுறதுக்கூட முடியல நமக்கு. அந்த பேரை கேட்கும்போது இந்த நலந்தா அழிச்சனுடைய ஞாபகம் தான் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நடக்குது பாரத தேசத்தில். நமக்கு சரித்திரமும் தெரியல, நம்முடைய கலாச்சாரம் அதுவும் புரியல, என்னவோ ஒன்றுத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டில். ஆக விவித காமாக என்று இங்கே ஆச்சாரிய ராஜசங்கர் இந்த வார்த்தையை சொல்கிறார். விமாயன் விதவிதமான தகுதியுடன் வர வேண்டும். வி என்ற வார்த்தை, அதாவது தர்க்கம், வியாக்கரணம் போன்ற விதவிதமான சாஸ்திரத்தில் கரை கண்டவர்கள் என்னிடத்துல வரணும்னு சொல்கிறார். விதவிதமான தகுதியோடு வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குரு மூலமாக எல்லா விதமான ஞானத்துடனும் கல்வியில் சிறந்த விதவிதமான மாணவர்கள் வந்தால் அவர்களுக்கு எடுத்து சொல்கின்ற குருவாக நான் அமைய வேண்டும். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. ஆக வி என்ற வார்த்தைக்கு விதவிதமான தகுதிகளுடன் விதவிதமான இடங்களிலிருந்து என்னை நோக்கி வர வேண்டும். தாய்மணர்கள் எடுத்து சொல்றார், வேதமுடன் ஆகம புராண இதிகாசமுடன் இதிகாசம் வேறு வித கலைகள் எல்லாம் அப்படி சொல்லுவார். எல்லா நூல்களையும் பற்றி அவரும் சொல்றார், இருந்திருக்குது தேசத்தில்.
கர்மகாண்டம், ஞான காண்டம், இன்னும் இது அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நூல்கள், அது மட்டும் இல்லை லௌகீக சாஸ்திரங்கள் முதல் கொண்டு எல்லா தனுர்வேதம் முதல் கொண்டு ஆயுர்வேதம் முதல் கொண்டு எல்லா கலைகளுக்கும் அங்கே இடம் இருந்திருக்கு. இந்த தேசம் சொல்லியிருக்கா. வெறும் சும்மா வேதாந்தம் மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க சர்வ கலாசாலை, அப்படி அர்த்தம் இல்லை. எல்லா கலைகளும் இருந்திருக்கு, யுத்த கலையிலேருந்து எல்லாம். ஆக விதவிதமான தகுதிகளுடன் விதவிதமான இடங்களிலிருந்து என்னை நோக்கி வர வேண்டும். அடுத்து பாருங்க, பிரமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாகா. இங்கு அதே போல பிரிக்கணும். பிர என்பதை தனியாக எடுத்துக்கணும். மாயந்து, மா சொன்னா மா என்றால் ஆயந்து, பிர பிளஸ் மா பிளஸ் ஆயந்து, மா ஆயந்து சொல்லி சொன்னா அங்கே அர்த்தம் என்னென்ன, என்னை நோக்கி வரட்டும். பிர சொல்லி சொன்னா ஞானம், புதிய ஞானம் அல்லது புத்தி கூர்மை உடையவர்களை அல்லது அதிக நல்ல ஞானம் உடையவர்கள் என்னை நோக்கி வரட்டும். பிர சொல்லி சொன்னா ஞானம். பிர என்பது புத்தி கூர்மையை குறிக்கின்றதா, ஷார்ப், நல்ல இன்டலெக்டான மாணவர்கள் எனக்கு வரட்டும். காரணம் என்ன, வேதாந்தம் சொல்லி சொன்னா அது பேசுகிற சப்ஜெக்ட் மேட்ரு என்ன, வேதாந்தத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்ரு யாருன்னா மிக மிக சூக்ஷமான ஆத்மாவாகி என்னை பற்றி பேசுகின்றது. என்னுட்கலந்தாய் யான் அறியாதிருந்தாய், என்னுள்ளே இருக்கிற எனக்கு தெரியாது இருந்த. இதுவரையில் ஆத்மா எனக்கு தெரிஞ்சுதா, குருவோ சாஸ்திரம் சொன்ன பிற்பாடு தானே தெரிஞ்சுது. ஆனால் இப்போதான் தெரிஞ்சுதுன்னா அப்போ இப்போதான் நான் ஆத்மா வாங்கினா, ஏற்கனவே நான் அதாக தான் இருக்கேன். குரு வந்து சொல்கிறார், அப்போ எனக்கு தெரியல. என்னுட்கலந்தாய் யான் அறியாதிருந்தாய், நானாக இருந்து கொண்டு என்னை நான் தெரிஞ்சுக்கவில்லை நான் ஆத்மா என்று. நான் இந்த உடலாக மனதாக மிஞ்சி போனால் புத்தியாக நினச்சிக்கிட்டு இருப்பேன். புத்தி இருக்கா இல்லையான்றது வேற விஷயம். ஆமாம், கோபம் மட்டும் வரும், புத்தி இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னா கூட கோபம் மட்டும் வந்துடும் நமக்கு. ஆக வேதாந்தம் பேசுகின்ற சப்ஜெக்ட் மேட்டர் மிக மிக சூக்ஷமானது, செட்டிலாக இருக்குது. அதனால தான் நோக்கறிய நோக்கு நுணுக்கறிய நுண்ணுணர்வு சொல்லி சொன்னேன். ஆக இந்த புத்தியை பயன்படுத்தி கொண்டே இருந்தால்தான் புத்தி கூர்மையாக இருக்குமா. இல்லைன்னா எஃப்டியில் போட்டுன்னு வச்சிங்களேன், சேஃப்டி லாக்கரில் வச்சுட்டா. ஆக புத்தி கூர்மையுடன் வர வேண்டும், அல்லது தர்ம அதர்ம ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு புத்தி கூர்மை வேண்டும். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டும், புத்தி இருக்கணும். ஆக பிர என்பது காமன் சென்ஸ் அல்லது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்கிறாங்க பாருங்க, மிக மிக அதிகமான புத்தி கூர்மையை குறிக்கின்றது. காரணம், அந்த வஸ்து அப்படி சூக்ஷமமானது. அதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு சூக்ஷமமான புத்தி வர வேண்டும். சுட்டி காட்ட ஒன்னா பால் சூன்யன் தன்னை சூக்ஷமதியால் அறிந்து தோஷம் அறவே எட்டி பிடித்தோம் என்ற ஆனந்த பாம்பை எடுத்து விருத்து நின்ற ஆடு பாம்பு. ஆடு பாம்பே கூத்தாடு பாம்பே ஐயன் சீர்பாதும் கண்டோம் என்ற ஆடு பாம்பு. இந்த ஆடு பாம்பே வந்து எந்த சித்தர் சொல்லுவா தெரியுங்களா, பாம்பு ஆட்டு சித்தர்னு அர்த்தம். சூக்ஷமதியால் அறிந்து தோஷம் அறவே. என்ன தோஷம் என்னிடத்துல இருந்தது, நான் யாருன்றது தெரியாமல் வாழ்ந்தது. அது பெரிய குறைதான், குற்றதான், தோஷம்தான். அது எதிலால் அறிந்து கொண்டேன் என்றால் சூக்ஷமமான புத்தியினால். ஏன்னா அந்த வஸ்துவும் சூக்ஷமம். ஆகவே நானும் என்ன பண்ணோம், அந்த சூக்ஷமமான புத்தியில் அறிந்து கொள்ள வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க டியூப் லைட்டுன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, அது ரொம்ப நேரம் புரியுறது இல்லை, அதுவே டியூப் லைட் தான், மெதுவாக தான் எரியாது. அது போல சூக்ஷம புத்தி வேணும்னு சொல்கிறார். நம்மளாம் அப்படி இல்லை, ஏதோ பகவான் அனுகிரகத்தில் எப்படியோ நம்ம குருநாதர் நமக்கு எப்படி சொல்லி புரிய வச்சிருக்காரு. அடுத்து தமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாகா. இங்கும் தா என்ற அந்த சொல்லு இருக்கு பாருங்க, தா, அதை தனியாக பிரித்து விடணும். தமாயந்து அப்படி சொல்லி பிரிக்கக்கூடாது. தா பிளஸ் மா பிளஸ் ஆயந்து. தா சொல்லி சொன்னா தமம். இந்திரிய கட்டுப்பாட்டு உடையவர்களாக என்னிடம் வர வேண்டும். இந்திரிய ஒழுக்கம், இந்திரிய கட்டுப்பாடு உடையவர்களாக வர வேண்டும். இந்திரியம் சொல்லி சொன்னால் ஞானேந்திரிய கண்மேந்திரியம். இங்கே முக்கியமாக ஞானேந்திரியங்கள் தான். கண் காது முதலே இந்த இந்திரியங்கள், பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் நுகர்தல் தொட்டுணர்தல் என்ற இந்த விஷயங்களில் எல்லாம் அடிமைப்படாத மாணவர்கள். சுவைக்கு அடிமைப்படாதவர், பார்த்தலுக்கு அடிமைப்படாதவர், கேட்கறதுல அடிமைப்படாதவர். கேட்கறதுலன்னு என்ன, தேவையில்லாத விஷயங்களில் கவனம் எனக்கு வரக்கூடாது, ஆர்வம் வரக்கூடாது. தேவையில்லாத விஷயமா தான் வேண்டாம் போ அப்படி சொல்லி நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். நமக்கு அப்படி இல்லை, எங்கேயோ பேசினா விட அப்படி காது எவ்வளோ நீளமோ அப்படி நீட்டி கேட்குற பழக்கம் நமக்கு இருக்கு. அப்படிலாம் இருக்கக்கூடாது, அந்த ஆர்வமே நமக்கு வரக்கூடாது.
யாரையோ பற்றி பேசட்டும், என்னை பற்றி கூட பேசட்டும், என்னிடத்துல வந்து பேசினா கேட்குறதுனா போயிட்டே இருக்கிற அளவுக்கு நம்ம மனசு வரணும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்மளை பற்றி என்னை பற்றி தானே பேசுங்கன்னு சொல்லுவோம். எங்கேயோ போயிட்டுருக்கோம், ஏதோ ஒரு மிருகத்து பேர் சொல்லி சொல்கிறாரு, நம்ம போய் என்ன பண்ணிவிடுவோம், நம்மளை என்னையா சொன்னேன்னு சொல்லி கேட்போம். ஏதோ ஆடோ மாடு எருமைன்னு சொல்லிடுறாரு வச்சுங்களேன், நமக்கு சந்தேகம் வரணும், நான் மனுஷன் தானே, சந்தேகம் வரக்கூடாது இல்லை, என்னையா சொன்னேன்னு சொல்லி போய் கேட்போம். சந்தேகம் வந்துட்டு யாரையே சொல்கிறான், என்ன சொல்லணும் போயிட்டே இருக்க வேண்டியது தானே. ஆக இந்திரிய கட்டுப்பாடு உடையவர்கள், அப்படி கட்டுப்பாடு உடையவர்களாக என்னிடத்தில் வந்து சேர வேண்டும், ஒழுக்கத்துடன் இருப்பவர்களாக என்னிடம் வந்து சேர வேண்டும். காரணம், புத்தி கூர்மை இருக்கலாம், நிறைய பேருக்கு ஒழுக்கம் இருக்க வேண்டும் நியதி இல்லை. ரொம்ப ஷார்ப் மைண்ட் இருக்கான்லாம் இருக்காங்க, ஆனால் புத்தி கூர்மை இருந்தால் கூட ஒழுக்கம் இருக்கிறது இல்லை, பண்பு இருக்கிறது இல்லை, பக்குவம் இல்லாத ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் அறிவாளியாக இருப்பாங்க. அதில் அறிவாளியாக இருப்பதுக்கும் ஒழுக்கமாக இருக்கிறதும் சம்பந்தம் ரொம்ப குறைவாக தான் இருக்கு. அதனால தான் பகவான் நிறைய பண்புகளை சொல்லுவார். 13வது அத்தியாயத்தில் பார்த்தோம், 7வது ஸ்லோகத்திலிருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் 20 விதமான பண்புகள் அழகாக சொல்லுவார். அப்புறம் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம், அதுலேயும் கூட தெய்வ சம்பத்தா 20 சொல்லுவார், அசுர சம்பத்தா ஒரு 26 சொல்லுவார். பார்க்கலாம் அவ்வளோ எதுக்காக தத்துவ ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை எடுத்து வழங்க வந்த நூலில் சொல்லணும். இந்த பண்புகள் இல்லை சொல்லி சொன்னா, பக்குவம் இல்லை சொல்லி சொன்னா, பரந்த மனசு இல்லை சொல்லி சொன்னா, பண்பட்ட மனது இல்லை என்றால் இந்த தத்துவ ஞானம் அங்கே போய் வேலை பண்ணாது. அது மியர் இன்ஃபர்மேஷனாக சேர்த்து டேட்டா கலெக்ஷன் இருக்கும், அது நமக்கு பயனை கொடுத்திருக்காது, ஞானத்தில் நிஷ்டை அடைய வைத்திருக்காது, ஞானமே வந்திருக்காது, அது வெறும் டேட்டா கலெக்ஷன் தான். ஆகவே ஒழுக்கமுடையவர்களாக வாழ வேண்டும். இது மனதிற்கும் இந்திரியத்திற்கும் உள்ள கட்டுப்பாடுன்னு சொல்லிடுறார். இன்டெலிஜென்ட் இருக்கலாம், ஒழுக்கம் இருக்காது. ஏனென்றால் இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லைன்னு. அது ரொம்ப பெரிய பெரிய பேராசிரியர்கள், இன்டெலெக்சுவல் ஜெயின்ட்னு சொல்கிறாங்க பாருங்க, அது போல் ஆட்கள் கூட அறிவாளிகள் நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் போதாது என்பது உபனிஷத் கொடுக்கின்ற ஒரு அழகான ஒரு அறிவுரை, நல்ல அறிவுரை தான் இது. அடுத்து பாருங்க, சமாயந்து பிரம்மச்சாரின ஸ்வாஹா. சா ப்ளஸ் மா ப்ளஸ் ஆயந்து. சா சொல்லி சொன்னால் சமாக, மனக்கட்டுப்பாடு உடையவர்களான பிரம்மச்சாரிகள் வர வேண்டும். மனக்கட்டுப்பாடு உடைய பிரம்மச்சாரிகள் வர வேண்டும். இதுக்கு முன்ன ரமாயந்துல இந்திரிய கட்டுப்பாடு, இந்திரிய ஒழுக்கம் உடையவர்களாக வர வேண்டும். இங்கு மனக்கட்டுப்பாடு. ஏன் தெரியுங்களா? அப்படிலாம் உடையவர்களாக வந்தாங்கன்னா குருவிற்கு ரொம்ப சௌகரியம், அவர்களுக்கு அந்த அறிவை எடுத்து வழங்கி அவர்களை இன்னும் நல்ல உயர்த்தி விடலாம். இல்லை என்றால் அவர்களுக்கு எதையும் கொடுத்து பண்ணணும்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதுவும் பண்ணுவாங்க, பொறுமையாக இருந்து பண்ணுவாங்க. கொஞ்சம் மிச்சம் மீது குறைகள் அப்படி இப்படி இருக்கும், அதெல்லாம் பார்ப்பாங்க, சரி பண்ணுவாங்க. இருந்தாலும் சிரமம் இல்லாத நாலேஜ் எடுத்து வழங்குறது அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஆக மனக்கட்டுப்பாடு உடையவர்களான பிரம்மச்சாரிகள் வர வேண்டும். ஏனென்றால் மனம் அமைதியாக இருந்தால்தான் குரு சொல்வது மனதில் சென்று தங்கும். இப்போ நமக்கு வேற விஷயத்துல மனசும் இந்திரியமும் சிதறடையாமல் இருந்தால் தான் இங்கே வந்து உட்காந்து சொல்ற இந்த சில வார்த்தையாக நம்ம காதில் விழும். இல்லைன்னா என்ன ஆகும்? எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருப்போம், என்ன பண்ணிட்டு இருப்போம், மனசு எங்கேயோ ஓடிக்கிட்டு இருப்போம். ஒரு சாமி கிளாஸ்க்கு அடிக்கடி வந்து சொல்லுவோம், நீங்கள்லாம் இங்கே தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னுவார். என்ன சாமி, நாங்கள் இங்கே தானே இருக்கேன். இல்லை இல்லை, ஃபிசிக்கலாக ப்ரெசன்ஸாக இருக்கீங்க, மனதளவு எங்கே இருக்கீங்க யோசித்துக்குன்னு சொல்லுவார். எங்கேயோ போயிடும், அமெரிக்கா போயிடும், இப்போ பேர இருந்தானா அங்கே போய் நினச்சிக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா ஆஸ்திரேலியா போயிடும், இல்லை டெல்லி போயிடும், இல்லை சென்னை போயிடும், இல்லை வீட்டுக்கே போயிடும். வேற ஒன்றும் இல்லை, வீட்டில் கதவை சரியாக தான் பூட்டு வந்தேன்னா, லைட்டை நிறுத்திட்டு வந்தேன்னா, கேஸ் சிலிண்டரை மூடிட்டு வந்தேன்னா, இல்லை காய்கறிக்காரன் கொண்டு வந்தால் யாருன்னா சொல்லிட்டு வந்தோம் வைக்க சொல்லி, ஞாபகம் வந்துடும். சாமி ஞாபகம் இல்லாத ஞாபகப்படுத்தின்னு சொல்லாதீங்க, வந்துடும் அதெல்லாம் இல்லையா? மனம் அமைதியாக இருந்தால் தான் குரு சொல்வது மனசில் போய் தங்கும். ஆகவே மனக்கட்டுப்பாடு உடையவர்களாக வர வேண்டும். அதை சொல்ல ஆமாயந்து சொல்லி சொன்னார், என்னை நோக்கி வரட்டும். விமாயந்து விதவிதமான தகுதிகளுடன் வரட்டும். இப்படிப்பட்ட மாணவர்கள் என்னை நோக்கி வர வேண்டும். அதாவது எல்லாம் எது கேட்குறேன்னா, ஒரு குருகுலத்தில் இப்படி சொல்லி கொடுக்குற ஒரு குரு இருக்கிறார் சொல்லி தெரிஞ்சாதான் சிஷியர்கள் வர முடியும். எனவே இங்கு சிஷ்யனுடைய பிரார்த்தனை இது, குரு பண்ணலை. நான் புகழை அடைய வேண்டும், யசஸ்வியாக நான் இருக்க வேண்டும். இந்த பிரார்த்தனை அடுத்து வர இருக்கின்றது. யசக ஜனே அசானி ஸ்வாஹா. ஜனே ஜனக்கூட்டத்தில்
ஜனானா ஜனேசி மத்தியே, ஆசிரியரான மக்கள் மத்தியில் அல்லது ஆசிரியர்கள் மத்தியில், அஷானி அகம் அஷானி பவானி, நான் இருக்க வேண்டும். எப்படி? யசக யசஸ்வி, புகழை உடையவனாக நான் இருக்க வேண்டும். கற்றறிந்த ஆசிரியர்கள் மத்தியில் நான் அதில் ஜொலிக்கின்ற ஒரு மகுடமாக, மாணிக்கமாக, ரத்தனமாக, தனித்தன்மை உடையவனாக விளங்க வேண்டும். ஜனே என்ற சொல்ல ஆசிரியர்களுள் நான் புகழ்பெற்றவனாக இருக்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லது மக்களுக்குள் புகழ்பெற்றவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் புகழ் இருந்தால்தான் மாணவர்கள் வருவார்கள். ஒரு படித்தவர் இருக்காருன்னா அவர் கொஞ்சமாவது பல பேருக்கு பிரசித்தம் இருக்கணும். இருந்தால் தான் அந்த அறிவை பெறுவதற்காக அந்த அறிவை விரும்புகின்ற மாணவர்கள் வர முடியும். தெரியலன்னா என்ன ஆகும்? வரமாட்டாங்க. குடத்தில் இட்ட விளக்கை போல அப்படி இருக்கக்கூடாது, வரணும். அந்த அறிவு அப்போ தான் பரவும். உதாரணம் சொல்லுவாங்க, இப்போ கூட நல்ல கல்லூரி, நல்ல ஆசிரியர்கள், 100% ரிசல்ட் அப்படி இருந்தால் தானே அதில் போய் மாணவர்களை சேர்க்குறோம். அது தெரியணும் இல்லையா? அப்போ அதிகமான மாணவர்கள் வந்தால்தான் அவர்களுக்கு என்ன, அடுத்து அதிகமான மாணவர்கள் வந்து விட்டார்னு வச்சுக்கோமே, வந்தாங்கன்னா அவங்களுக்கு உணவு, உடை, இருப்பிடெல்லாம் வழங்கணுமே. அதற்கு என்ன? அதற்கு தான் அடுத்த பிரார்த்தனை, ஸ்ரேயான் வஷ்யச அசானி. வஷ்யசாக பொருளை உடையவர்களை காட்டிலும், ஸ்ரேயான் பெரியவர்களாக நான் ஆக வேண்டும். யாரெல்லாம் பொருளை உடையவர்களோ அவர்களிலும் நான் பெரியவனாக, அதிக பொருளை உடையவனாக ஆக வேண்டும். என்னங்க இவ்வளோ ஆசைப்படுறாரு, பேராசையா இருக்க, பணம் வேணும்னு சொல்லிட்டு. எதுக்காக சொல்கிறோம்? இது சாரம் என்னன்னா, அதிக பொருளை உடையவனாக நான் ஆக வேண்டும். எதற்கு? வருகின்ற பிரம்மச்சாரிகள் மாணவர்களுக்கு உணவை கொடுத்து அவர்களை காப்பாற்றுவதற்காக. இந்த வார்த்தையினுடைய ஆழ அர்த்தம் இங்கே சுவாமிஜி ஆசிரமத்தை ஆரம்பித்த பொழுது நிறையவே புரிஞ்சு. இந்த பிரார்த்தனை வரவங்களாம் கொடுக்கணும். ஒரு சௌகரியம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அப்படிலாம் சூழ்நிலை ஏற்படும்போது சுவாமிஜி கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. ஐயோ உங்களெல்லாம் இங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க. 500 ரூபாய்க்கு அவஸ்தப்பட்ட காலமெல்லாம் இருந்தது, நேரடியாக அனுபவிச்சோம். இன்னைக்கு பகவான் எப்படி ஏற்படுத்தியிருக்கு, அதெல்லாம் சாமிஜியுடைய அந்த எண்ணம் மாறும். அப்படிலாம் இருக்க ஒரு நல்லா வரணும், நிறைய பேருக்கு இதை எடுத்து வழங்கணும். அது புரியணும் நமக்கு. அது புரிஞ்சாதான் இதோட மகத்துவம் நமக்கு புரியும், இதோடைய தேவை நமக்கு புரியும், இங்கே ஏற்படுத்தியிருக்கிற திட்டம் நமக்கு புரியும். அப்போ தான் இந்த அறிவை பெறுவதற்கு நமக்கு ஒரு ஆர்வம் வரும். ஆர்வத்தோடு வந்துடுவோம். கொஞ்ச நாளில் அந்த ஆர்வம் அப்படியே புஷ்ஷுன்னு ஆவியாகிடும். ஒரே அறையில் சிரமப்பட்ட காலம் உண்டு, பாத்திரங்கள்லாம் கொண்டு போய் ஆற்றுல கழுவிட்டு அந்த காலம் உண்டு. ஒரு சௌகரியமும் இல்லை, ஒரு சௌகரியமும் இல்லை. ஆனால் அதுதான் ஆசிரமம். உண்மைதான், சௌகரிய குறைவு ஆசிரமங்கள் இருக்கணும். அப்போ தான் அது ஆசிரமம். இல்லைன்னா ஆசிரமம் ஆகிடும். சௌகரிய குறைவு இருக்கணும். அது சொல்லி கொடுக்குறதுக்காகத்தான் எல்லா சௌகரியமும் இருக்கணும். ஆனால் ஏற்படுத்தி இருக்கு எல்லா இடத்தோட. நிறைய இடம் நான் போயிட்டு வர்றேன் ஆசிரமங்களில். இங்கே போல் ஒரு சௌகரியத்தை வேறு எங்கேயுமே சுவாமிஜி ஏற்படுத்தியிருக்காள், வேறு எங்கேயுமே இருக்கிறது வாய்ப்பே இல்லை. அதுதான் தெரிகின்றது. இருக்கலாம் வேறு இடத்துல, எனக்கு தெரியல, அப்படி தான் சொல்லணும். அதுக்கெல்லாம் பின்னால் எவ்வளோ வேலைகள், எவ்வளோ பேருடைய உழைப்பு, எவ்வளோ பேருடைய தானம், அதெல்லாம் இருந்திருக்கும். நான் மனசில் நினச்சி பார்க்கணும். சாதாரணமாக உருவாகிடல. ஒரு ஒரு கல்லும் ஒரு ஒரு மரமும் ஒரு வரலாறு பேசும். அவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்கு, நடந்துருக்கு. ஆக அதிக பொருளை உடையவனாக நான் ஆக வேண்டும். எதற்கு? வருகின்ற பிரம்மச்சாரி மாணவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை காப்பாற்றுவதற்காக. மேலும் வேதாந்த குரு சொல்லி சொன்னா அவருக்கு என்ன பண்ணணும்? பிக்ஷை எடுத்து வந்து தர வேண்டும். அப்படிதான் ஒரு ஸ்டேஜில் சொன்னோம், சாமி நீங்கள் எங்களுக்கு நல்லா பாடத்தை நாங்கள் போய் கிராமங்களில் கொண்டு வந்து கொடுக்குறது, சாப்பிட்டு கூட நம்ம இங்கே பாடம் எடுத்து நடத்தலாம். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கோம், சாமிஜியும் பேசியிருக்காங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் 95, 96, 97, 98 அப்போல்லாம் இன்னும் அறிமுகம் அதிகம் இல்லை, கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை. அந்த நேரத்தில் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த இடத்த வாங்கும்பொழுது மொத்தமே 673 சென்ட் இந்த நிலம், 500 ரூபா ஒரு சென்ட். மொத்தமே ரிஜிஸ்ட்ரேஷனோட எவ்வளோ தெரியுங்களா ஆச்சு? 3,96,650 ரூபா. அப்போது இன்றைக்கி ஒரு சென்டே அவ்வளோ போகிறது. ஆமாம், அப்போ அதுக்கே பைசா மறுபடியும் 2வது சில பேர் கேட்டு அதெல்லாம் பண்ணுங்க. அதெல்லாம் நடந்தது. ஏதோ கனவு போல் எல்லா சாமிஜி வந்தாங்க, பண்ணோம். முதல் நாள் வந்து சரளையாக கிடந்த இடம். சாமிஜி எல்லா அவர் வந்த பணியை முடிச்சுட்டு போனால் போல் இருக்குது. இன்னும் ரொம்ப நாள் இருந்து நமக்கெல்லாம் இருந்திருக்கணும். நமக்கு அந்த தவம் இல்லை, பாக்கியத்தை நம்ம பண்ணலை. ஆக வேதாந்த குரு சொல்லி சொன்னால் பிக்ஷை எடுத்து வந்து தரணும்.
எனக்கும் சேர்த்து பிக்ஷை எடுத்துவான்னு சொல்லலாம் வேதாந்த குருவாக இருந்தால். ஆனால் வேதம் சொல்லித்தர வேண்டும் சொன்னான். அவனுக்கு உணவு உடையெல்லாம் கொடுத்து சொல்லித்தரணுமே. ஆகவே பொருளை உடையவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்கள் அவர்களை காட்டில் நான் அதிகமான பொருளை உடையவனாக இருக்க வேண்டும். இங்கே ஒரு விஷயம் சொல்லணும். மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கும்பகோணத்துக்கிட்ட இருக்க தருமபுர ஆதீனத்தினுடைய இதுவாக இருந்தவங்க, ஆஸ்தான வித்வானாக இருந்தவங்க. அவர் இடத்த மாணவர்கள் வந்தாங்க. ஊவே சாமிநாதையர்லாம் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையோட சிஷ்யர் தான். அவரை நாடி வந்த மாணவர்கள் தான் தன்னுடைய வீட்டிலே தங்கறதுக்கு இடம் கொடுத்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணி சொல்லி கொடுத்துருக்கார். சமையல் யார் தெரியுங்களா? அவருடைய வீட்டுக்காரமாகவே அவங்களே சமைச்சு போட்டிருக்காங்க. ஆனால் அவருக்கு நிறைய பண விஷயங்கள்லாம் நிறைய சிரமம் இருந்தது. எப்படியோ அதெல்லாம் மாணவர்களுக்கு தெரியாமல் சரிப்படுத்தி வாங்கி அதெல்லாம் கொடுத்து மாணவர்களுக்கு கல்வி சொல்லி கொடுத்துருக்கிறார். வரலாறுல இருக்கு. கீவாஜா தன்னுடைய குருவாகிய ஊவேசாவை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கு. அருமையான புத்தகம், சின்னதாக இருந்தாலும் எடுத்தால் கீழே நம்ம வைக்க முடியாது, அப்படி ஒரு சம்பவங்கள்லாம் எழுதியிருக்கார். மீனாட்சி சுந்தர பிள்ளை அவருடைய ஊவே சாமிநாதையருடைய சிஷ்யர் கீவா ஜெகநாதர். அதெல்லாம் பார்க்கும்போது குரு சிஷ்யர் கூட இருந்த அந்த இணக்கம், அந்யோன்யம், அந்த ஸ்ரத்தா பக்தி அதெல்லாம் புரியும். அதெல்லாம் இருக்கணும். ஆக இதுவரை நமக்கு 3வது பிரார்த்தனை பிரம்மச்சாரி அல்லது மாணவர்கள் வேண்டும் என்ற பிரார்த்தனை. அடுத்து இந்த 3வது பிரார்த்தனையில் இன்னொன்று ஒன்று அடங்கியிருக்கு. யதாமாசா அகர்ஜரம் சர்வத சுவாகா இருக்குது இல்லையா? அது 3வது பிரார்த்தனைக்குள் வருகின்ற வார்த்தை. அதை பார்த்து 4வது பிரார்த்தனைக்குள் செல்வோம். இங்கே என்ன சொல்லப்படுகின்றது? இங்கே உதாரணம் சொல்லி அது போல பிரம்மச்சாரிகள் என்னிடம் வரட்டும் சொன்னார். அதுதான் இதனுடைய சாரம். அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறார் பாருங்க. எப்படி தண்ணீரானது பள்ளத்தை நோக்கி கீழ் நோக்கி பாயுமோ ஓடுகின்றது, அதே போல பிரம்மச்சாரிகள் என்னிடத்தில் வரட்டும். எப்படி இயற்கையாக நீரானது பள்ளத்தை நோக்கி ஓடுகின்றது அதுபோல் வரட்டும் சொல்றார். இங்க ஒரு விளக்க ஆசிரியர் சொல்றார், வேகமாக தண்ணீர் கீழ் நோக்கி வரும்போது எவ்வளவு வேகமாக ஓடி வருமோ அது போல விருப்பத்துடன் வரட்டும் சொன்னார். அவன் விருப்பத்தோட வரணுமா. இந்த பாடம் இங்க சொல்லித்தராங்க, அந்த பாடத்தை நான் படிக்கணும், அந்த விருப்பத்தோட வரணும். சகனாபாவத்தை அதுலேயே கூட கடைசியில் என்னென்னா, அது படிக்கிறது கடைசி வரை எங்களிடத்துல ஒரு உரசல் இல்லாமல் எங்களுக்கு அந்த வீரியத்தை கொடுத்து படிப்பதற்குரிய சக்தியை கொடுத்து இருவருக்குமே அதே தன்மையோடு கூடிய வேவ் லெங்க்லாம் இருக்கணும். அதெல்லாம் சேர்த்து தான் அங்கே அது பிரார்த்தனையே. என்னது தனித்தனியாக இருக்கும்போது ஓக்க ஆரம்பில்ல, 2 பேர் சேர்ந்து இருக்கும்பொழுது தான் ஒன்று இருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை, அது வந்துடும் யாராக இருந்தாலும். அதெல்லாம் இல்லாமல் அந்த கல்வியை கற்றுக்கிட்டு போகிறது பெரிய விஷயம். ஆர்வம் குறையாமல் அதே நிலையில் அதே விதத்தில் அவரும் சொல்லிக் கொடுக்கணும், நாமளும் கற்றுக்கணும். அதுக்கெல்லாம் நமக்கு பெரிய புண்ணியம் இருந்தால் தான், அந்த புண்ணியம் தான் பின்னால் இந்த வேலை செய்யும். ஆக எங்கள் விளக்க ஆசிரியர் சொல்கிறா, வேகமாக நீர் கீழ் நோக்கி ஓடுவது போல விருப்பத்துடன் வரட்டும். அந்த வார்த்தை முக்கியம், விருப்பத்தோடு வரணும். ஏதோ வேண்டாம் விருப்பா. கல்லூரியிலாம் படிக்கிற படிப்பெல்லாம் நம்ம விருப்பத்தோட படிக்கணும். ஒரு சிலர் தவிர ஏதோ அப்பா சொன்னார் அம்மா சொன்னார், ஏதோ வயிற்று பழப்பு இருக்குது ஏதோ படிக்கணும். வேதாந்த பாடத்தை அப்படி இல்லை, விருப்பத்தோடு ஆர்வத்தோடு முமுட்சுத்துவத்தோடு. ஆக 2வது உதாரணம் பாருங்க. எப்படி நாட்கள் எல்லாம் வருஷத்தை நோக்கி ஓடுகின்றதோ அது போல வரட்டும்னு சொன்னார். நாம சொல்ல ஓடியே போச்சுங்க, 1 வருஷம் ஆயிடுச்சு, எப்படி ஓடினதே தெரியல, நாளே முடிஞ்சிடுச்சு, காலையில் தான் பொழுது விடிஞ்சா போல இருக்கு, ராத்திரி வந்துடுச்சு. அது ஓடலை, அது எப்பவும் போல இருந்துகிட்டு இருக்கு. நாம தான் அதை விட வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அது நடந்துக்கிட்டே இருக்கு. அதாவது ஆயுளை பற்றி சொல்லும் பொழுது நாளடியாரில் ஒரு உதாரணம் சொல்லுவார். சூரியன் என்ற மரக்காலை கொண்டு நம்முடைய வாழ்நாள் என்ற தானியத்தை அளந்து போடுறார். ஒரு குவியலாக இருக்கான். அளந்து போட்டால் என்னென்னா லாபம் 2, 3 சொன்ன ஒரு பாடு. இந்த குவியலை அளந்து இந்த பக்கம் போடும் பொழுது வாழ்ந்த நாட்கள் அதிகமாகி இனி வாழப்போகிற நாட்கள் குறைஞ்சிடுது, இந்த பக்கம் குவியல் குறைஞ்சிடும். ஆக இந்த 4வது பிரார்த்தனை வரப்போகுது. அதுக்கு முன்னே மாணவர்கள் என்னை நோக்கி வர வேண்டும் என்பதற்காக, இந்த சம்பிரதாயத்தை வளர்க்க இந்த ஞானம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக, நம்மிடம் உள்ள அறிவை நாம் தாராளமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார். எல்லாரும் விருப்பத்தோடு வரட்டும். எப்படி நாட்கள் வருஷத்தை நோக்கி ஓடுகின்றது அது போல அந்த வேகத்தை சொல்கிறார், அப்படி வரணும்னு சொல்கிறார். சம்பிரதாயத்தை 2 விஷயங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாதான். உணவு, எதிரி வந்து கேட்டாலும் உணவு கொடுக்கணுமா, இல்லைன்னு சொல்லக்கூடாது. 2வது கல்வி, நமக்கு தெரிந்துள்ள அறிவை
நியாயமான தகுதியுள்ள சிஷ்யன் வந்து கேட்டார், கொடுத்து தீரணும். அது எனக்கு தேவை என்று கேட்டால் அதுவும் பகைவனாக இருந்தாலும் கொடுக்க வேண்டும். அதை திருஷ்டத்வீபம் தான் இதில் ஒரு உதாரணம். நாம் எதையெல்லாம் படித்தோமோ அதையெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய நியமம் இல்லை. ஆனால் ஒருவர் நம்மிடம் வந்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவை குறித்து கேட்டால் அது சொல்ல வேண்டியது நமது தர்மம். தெரியாது என்று சொல்லக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அது அடுத்து நாம் ஒன்றை எடுத்து வழங்காவிட்டால் அது நமக்கும் இல்லாமல் போய்விடும். சம்ஸ்கிருத மொழி அப்படிதான், பிறருக்கு படிக்கக்கூடாது சொல்லித்தர மாட்டேன்னு சொன்னதுனால இன்னைக்கு அப்படி சொன்னவர்களே படிக்காமல் விட்டதுனால மொழி ரொம்ப குறுகி விட்டது, சிறியதாகி விட்டது. அதனால எல்லாம் சொல்றாங்க அது உண்மை இல்லை, செத்த மொழின்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை, உயிரோடு இருக்கிற மொழி தான் அது. எல்லா மொழிகளுக்கும் தாயாக இருக்கிற மொழி அது. எனக்காக மட்டும் படிக்கின்றேன், மற்றவர்களுக்கு கேட்டாலும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் என்றாலும் அந்த ஞானம் எனக்கும் பயன்படாது என்று அர்த்தம். பயன்படாது. சித்பவான் சுவாமி அழகா நிறைய சொல்லியிருக்கார் இந்த சமஸ்கிருத மொழியை பற்றி சொல்லும்போது. எனக்காகவும் படிக்கின்றேன், யார் என்னை கேட்கின்றார்களோ அவர்களுடனும் பகிர்ந்து கொள்வேன். உணவும் அப்படிதான். நமக்காக மட்டும் வீடுகள்லாம் அந்த காலத்தெல்லாம் கணக்கு வச்சு சமைக்கலை. இந்த காலத்தில் என்ன தெரியுங்களா, சொல்கிறதுக்காக வருத்தம் தான், இப்போல்லாம் குக்கர் இட்லி தான். அந்த காலத்து போல் கட்டுறா இட்லி அதெல்லாம் இல்லை. கேட்டுக்குவாங்க, உனக்கு எத்தனை 4 பேர் 5 பேராக இருக்கிறது. 4 தானே, 5 கிடையாது. ஏன்னா நாம் 20 நமக்கு 20. இன்னும் ஒன்று வரும், நாம் 20 நமக்கு ஏன் 20 வந்தாலும் வரும் இல்லையா. அதில் கேட்டுட்டு 4 நாள் சொல்லிட்டா 16 அவ்வளோதான் இட்லி. அன்னைக்கு ஏதோ பசி எடுத்து கூட ஒரு இட்லி கொஞ்சம் சட்னி நல்லா இருந்து ஏமாந்து நல்லா இருந்து சாப்பிட்னா இன்னொரு இட்லி கேட்டால் இல்லைன்ற அளவுக்கு பாய் போய்டும். உணவும் அப்படி தான். அந்த காலத்தான் அப்படி இல்லை, நிறைய இருக்கும். யாரெல்லாம் வழிபோக்கு வராங்க அவங்களுக்குலாம் இருக்கும். பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, நிறைய உணவு இருக்கும். பார்வதி பரமேஸ்வரன் வருவாங்களாம், பசியாக வந்து பானையில் கை போட்டாங்கன்னா பசிக்கலைன்னா ஐயோன்னு சொல்லிட்டு போனால் நம்ம ஐயோன்னு போயிடும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் அந்த காலத்தில் இருந்து. இன்னைக்கு எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு கழுவி வச்சுட்டு தான் படுக்கிறது. துர்வாச மகரிஷி பஞ்சபாண்டவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக வரார். துரியோதனை அனுப்பி வச்சார். அங்கே போன உடனே நீங்கள் தர்மர் இடத்தான் போங்கன்னு சொல்லிடுறார். இவங்க தான் சாப்பாட்டுக்கு இல்லாத இருக்காங்க, அவர் தான் கோவப்பட்டு சாபம் கொடுக்கணுன்றதான் அனுப்பிவிட்டு வந்து பார்க்குறேன். வராங்க, தைரியமாக சொல்லிட்டார், போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டார். திரௌபதியிட்ட கேட்குறாங்க. அது ஒரு அக்ஷய பாத்திரம் இருந்தது, சாப்பிட்டுட்டு கழுவி வச்சுட்டாங்கன்னா அன்றைக்கி உணவு முடிஞ்சு போச்சு, அதில் வேறு எதுவும் வராது. இல்லைன்னா எவ்வளோ பேருக்குன்னா கிடைக்கும், அன்றைக்கி விஷயம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறாங்க. கிருஷ்ணான்னு நினச்சாங்களாம். நினச்ச உடனே என்ன ஆச்சு, கிருஷ்ணர் ஓடி வரார், வேர்த்து விறுவிறுத்து. அவரை வந்து எனக்கு பசின்னு சொல்லி, பசியாக இருக்குது தங்கச்சி எனக்கு சாப்பாடு வேணுன்றார். இந்த மாதிரி என்ன பண்ணும், ஐயோ அண்ணா பசி ஒன்றும் இல்லையே, நான் எல்லாம் அட்சய பாத்திரம்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன்னு. இல்லை நீ பாருன்னு சொல்கிறான். பார்த்தா அதில் ஒரு பருக்கர் நிறுத்தி சாப்பிட்டு அப்பான்னு சொல்லி பசி யாருன்னு சொன்னாராம். அவர் பசி யாருன்னு சொல்லும்போது குளிச்சுக்கிட்டு இருக்க அந்த துர்வாச மகரிஷி சிஷ்யர்களுக்கு எல்லாம் பசி முடிஞ்சு புளி அப்போ வர ஆரம்பிச்சு. அப்புறம் அவங்க பார்த்தாங்களாம், எங்கடா இது நம்ம போனோமா சாப்பாடு போட்டாங்கன்னா வீணாக சாப்பிடணும்னா அவங்க வருத்தப்படுவாங்க, அப்படியே திரும்பி போயிட்டான்னு. கதை இல்லை, அது வரலாறு. அதுதான் வரலாறு. அது போல் வீடுகளில் எப்பவுமே உணவு எல்லாருக்கும் இருக்கும். 2 பேர் வந்தால் கூட உடனடியாக இருக்கும். அந்த சாதத்தை மறுநாளைக்கு பழைய சாதமாக கொடுப்பாங்க. இன்றைக்கி அந்த பழைய சாதத்தை போய் கேட்கணும்னு சொல்லிச்சுன்னா 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டலில் சின்ன கப்பலில் போட்டு கொடுத்தா 500 ரூபா அந்த பழைய சாதத்தை சாப்பிட்டு வர்றாங்க வீட்டில். அது ஒரு கதை, இன்னொரு கதை அது. சரி, அடுத்த பிரார்த்தனை. யதா ஆயுகு பிரவதாயன். யதா எவ்விதம், ஆபக தண்ணீர் எப்படி, இன் விச் மேனர் தண்ணீரானது, பிரவதா கீழ் நோக்கி பள்ளத்தை நோக்கி பிரதேசத்தை நோக்கி, நிம்ன பிரதேசம் பிரதி கீழ் நோக்கிய பள்ளத்தை நோக்கி செல்லுமோ, எந்தி என்றால் இயற்கையாக ஓடுகின்றது, அப்படி என்னை நோக்கி பிரம்மச்சாரிகள் மாணவர்கள் வர வேண்டும். இதில் 2 சாமானிய தர்மம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று, தண்ணீர் கீழ் நோக்கி ஓடும்பொழுது மெதுவாக ஓடாது, வேகமாக ஓடும். அதே போல் பிரம்மச்சாரிகள் வேகமாக என்னிடத்தில் வர வேண்டும். 2வது, தண்ணீரானது கீழே போக வேண்டும் என்றால் அது சுபாவமாக இயற்கையாகவே போகுமா, நாம பிடிச்சி தள்ள வேண்டியதில்லை. டேங்கில் மேலே ஏற்றுவதற்கு தான் மோட்ரு வேணும்.
கீழே செல்வதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை, அது கீழ் நோக்கி தானே ஓடிவிடும். அதே போல மாணவர்கள் என்னை நோக்கி இயற்கையாக வர வேண்டும், கம்பல்ஷன் கூடாது. நீ போய் அவர்கிட்ட இந்த பாடத்தை படிச்சுட்டு வா, யாரும் சொல்ல வேண்டியதில்லை, அவர்களாக வர வேண்டும், ஆசை ஆசையாக, விருப்பத்தோடு. அதான் ரொம்ப முக்கியம், விருப்பத்தோடு வரணும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகின்றது. யதா மாசா அகர்ஜரம், யதா மாசா எப்படி மாதங்கள், அகர்ஜரம் வருடங்கள், எப்படி மாதங்கள் வருடங்களை நோக்கி ஓடுகின்றதோ, ஏவம் அவ்விதத்தில் மாம் என்னை நோக்கி பிரம்மச்சாரினக மாணவர்கள் வர வேண்டும். அகர்ஜரம் சொல்லிச்சுன்னா வருடங்கள் என்று ஒரு பொருள். ஆமாம், எப்படி அந்த அர்த்தம் இங்கே வருது சொல்லி சொன்னா, அகோபிகி சர்வான் ஜரயதி இது அகர்ஜரம். இது ஒரு விளக்கம் சொல்றாங்க. அகர்ஜரம்னா வருடம் எப்படி அர்த்தம்னா, அகோபிகி சொல்லி சொன்னா ஒவ்வொரு நாட்களில், சர்வான் ஜரயதி வயோதிகமாக நம்மை மாற்றுகிறீர்கள், ஒவ்வொரு நாளும் நம்மை வயோதிகமாக மாற்றுகின்றதான். ஒரு நாள் கழிந்தால் நான் வயோதிகன் ஆகிவிடுகின்றேன், அல்லது சுடுகாட்டை நோக்கி சென்று கொள்கின்றேன்னு அர்த்தமா. நாள் ஆக ஆக நம்ம எது நோக்கி போகிறோம், சுடுகாட்டை நோக்கி போகிறோமா. ஆனால் அங்கே போய் கூட நமக்கு புத்தி வருதானே, இல்லை, அது வேற, இறந்த பிற்பாடு 1000 பேசுவோம். அங்கே தான் வேதாந்தம் அப்படி பேசுவோம். நேற்று இருந்தாருப்பா, ஃபோனில் கூட பேசினாருப்பா, பார்த்துட்டு தானேப்பா போனேன், இப்போ அப்படி ஆயிட்டு தான். நாமும் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் என்ன, அடுத்து மற்ற விஷயங்களுக்கு அங்கே மல்லு கட்டி சண்டை போட்டுட்டு இருப்போம். அதான் நடக்கும். செத்த பிணத்தை சீராய் அலங்கரித்து இனி நாளை சாகும் பிணங்கள்லாம் சாய்ந்து விழுகுதடி சொல்லி சொன்னார். ஊரெல்லாம் கூடி ஒளிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூடையன் காட்டிடு கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே சொல்லி சொன்னார். முடிஞ்சு போச்சா, ஒரு காஃபி குடிச்சா முடிஞ்சு போச்சா, அடுத்து என்னப்பா பார்ப்போம், வா வா, என்ன எழுதி வச்சிருக்கா, அந்த பெட்டியை தர, பீரோவை தர, அது இருக்கா இது இருக்கா பாரு. அதுதான் நடக்கிறது. அதான் சொன்னார், ஒரு நாள் கழிந்தால் நான் வயோதிகன் ஆகிவிடுகின்றேன், சுடுகாட்டை நோக்கி சென்று கொண்டுள்ளேன் என்று புரிந்து கொள்ள வேண்டுமா. அப்படி எப்படி காலமானது ஓடுகின்றதோ, காலத்தை யாராவது நிறுத்த முடியுமா? சூரியனை சாவித்திரி நிறுத்தினாங்கன்னு சொல்லுவாங்க, நிறுத்த முடியுமா? நாமும் காலன் என்ற சூரியன் வாழ்நாள் என்ற தானியத்தை தன்னுடைய அந்த கிரணங்களினால் அளந்து விடுகின்றான், கணக்கிட்டு விடுகின்றான் சொல்கிறான். அதெல்லாம் நினச்சி தான் தாய்மன்னர் ரொம்ப ஒரு மனசில் ஒரு வருத்தமாக ஒரு விஷயத்தை, ஒரு வேண்டுகோள் சொல்கிறார். இனியேது எமக்குன் அருள் வருமோ எனக் கருதி ஏங்குதே நெஞ்சமையோ, இன்றைக்கு இருந்தாரை நாளைக்கு இருப்பர் என்று என்னவோ திடமில்லையே, அநியாயமாய் இந்த உடலை நான் என்று வரும் அந்தகற்கு ஆளாக்கவோ, ஆடித்திரிந்து நான் கற்றதும் கேட்டதும் அவலமாய் போதல் நன்றோ, கனியேனும் வரிய செங்காயேனும் உதிர் சருகு கந்த மூலங்களேனும் கனல்வாதை வந்தேனும் அள்ளி புசித்து நான் கண்மூடி மௌனியாகி தனியே இருப்பதற்கு எண்ணினேன், என்னமிது சுவாமி நீ அறியாததோ. எல்லாம் வீணா போயிடும் போல இருக்கே, இந்த உடல் எடுத்தது, நான் படித்தது கேட்டதெல்லாம் வீணா போயிடக்கூடாது. இந்த உடல் போகிறதுக்குள்ளே நான் என்ன பண்ணணும், அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதில் நான் இருந்துடணும்னு சொல்கிறேன். ஆமாம், தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேர வாரும் ஜெகத்தீரை சொல்கிறார். அதெல்லாம் இங்கே நம்ம நினச்சி பார்க்கணும். ஆக எப்படி காலமானது ஓடுகின்றதோ, காலத்தை யாராவது நிறுத்த முடியுமா? அதே போல மாணவர்களை நிறுத்த வேகமாக வர வேண்டும். எங்கிருந்து வர வேண்டும்? தாதக ஆயந்து சர்வதக ஸ்வாகா. தாதக என்றால் இறைவா, ஆயந்து வரட்டும். எப்படி, எங்கிருந்து வரட்டும்? சர்வதக எல்லா திசைகளிலிருந்தும் எல்லா பக்கத்திலிருந்தும் பிரம்மச்சாரிகள் வரட்டும். இது 3வது பிரார்த்தனை. இனி நம்ம 4வது பிரார்த்தனை பார்ப்போம். 4வது பிரார்த்தனை, தம் துவா நிபகாம் தொயி மிருதே ஸ்வாகா. கடைசி வரி பிரதி வேஷோஷி பத்யஸ்வ வரை, இது 4வது பிரார்த்தனை. இதில் தொடங்கி முதல் 3 பிரார்த்தனைகளும் சாதனா ரூப பிரார்த்தனை. முதல் பிரார்த்தனையாக மேதா சக்தி வேண்டும், சரீரத்தில் ஆரோக்கியம் வேண்டும், மறதி வராமல் இருக்கணும் எல்லாம் கேட்டோம். இதை சுருக்கமாக மேதா பிரார்த்தனை சொல்லி சொன்னோம். 2வதாக கேட்டது செல்வம் வேண்டும் என்ற பிரார்த்தனை, தன பிரார்த்தனை. 3வதாக ஞானத்தை பகிர்ந்து கொள்ள மாணவர்கள் தேவை, இப்போதான் பார்த்தோம். அறிவை மற்றவரிடத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அப்போதான் நம்முடைய அறிவு திடமாகுமா. அதான் சுவாமிஜி ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் வகுப்பு எடுக்கிறது உங்களுக்காக இல்லை, அது எனக்கு தான் முதல் பிரயோஜனம் சொல்லுவார். சத்சங்கம் வேண்டும், அதை விரும்பணுமா?
இவ்விதம் 3 பிரார்த்தனைகள் இங்கு கேட்கப்பட்டது. இவைகள் எல்லாம் சாதனங்கள். எதற்கு? வாழ்க்கையில் எதையோ ஒன்றை அடைவதற்கு, அந்த லட்சியத்தை அடைய சாதனங்களை குறித்த பிரார்த்தனையாக தான் இது இருந்தது. மேலும் இந்த பிரார்த்தனைகளால் இவைகளை இந்த சாதனங்களை அல்லது லட்சியங்களை அடைவதே, இந்த லட்சியங்களை அடைவதே முழுமையான லட்சியம் இல்லை. ஆக இவைகள் எல்லாமே சாதனா பிரார்த்தனா, சாதனங்கள் தான். அதான் சொல்ற, சாதன லாபாத் ந சித்திகி. ஒரு சாதனத்துடைய லாபத்தை நாம் அடைந்து விட்டாலே அதுவே நம்மை முழுமையாக்கி விடாதுன்னு சொல்றார். உடல்நிலை சரியில்லை, டாக்டர் இடத்துல போறோம், டாக்டரை பார்த்தாலே சரியாயிடாது, அவர் கொடுத்த மருந்து சாப்பிட்டாதான் உடம்பு சரியாகும் இல்லையா? இந்த உடலை வைத்து தான் நம்ம சில சாத்தியங்களை அடைய முடியும். ஆக ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிச்சோன்னா வாகனம் தேவை, வாகன சாதனம். அந்த இடத்தை அடைஞ்சிட்டு பிற்பாடு வாகனம் என்ன சாதனம் இல்லை, அதனால் அடைய வேண்டிய சாத்தியம் வேற வந்தாச்சு. ஆக சாதனமே நம்முடைய லட்சியமாகி விடாது. அதே போல அநேகம் பேர் செய்கின்ற தவறு என்னவா, அவர்களுக்கு பல பேர்களுக்கு சாதனமே சாத்தியமாகி விடுகின்றது. மேதா சக்தி தனம் இவையெல்லாம் பிரார்த்தனை செய்து கேட்டு விட்டோம், நமக்கு மேதா சக்தி தனம் எல்லாம் அதிகமாக வந்து விட்டது என்று வைத்து கொண்டாலும் கூட வாழ்க்கையின் லட்சியத்தை அடைந்தவர்கள் ஆகி விடுவோமா சொன்னா உபநிஷத் சொல்லுகின்றது. உபநிஷத்து இல்லை. ஆனால் உலகத்தில் சாதாரணமான மக்கள் சாதனங்களை சாத்தியமாகி விட்டார். உதாரணம் என்ன? பணம் என்பது நமக்கு சாதனம், ஆனால் பல பேருக்கு அதுவே சாத்தியமாகி விட்டது. அதுக்கு மேலே ஒன்று அவங்களுக்கு இல்லை. ஆனால் அது சாத்தியமில்லை என்பது எப்பொழுது தெரிகின்றது என்றால், பணம் பதவி இவைகளை அடைந்த பிறகு வாழ்க்கையில் அதை விட வரக்கூடிய பெரிய பெரிய துக்கங்களை அனுபவிக்கும் பொழுதுதான் இந்த பணம் பதவியும் சாத்தியமில்லை, அது சாதனம் என்று அப்போதான் தெரியுது. உறவுகளுடைய மேன்மை, அப்பா அம்மாவுடைய மகிமை பெருமை எப்போ தெரியுதுன்னா அவர்கள் சென்ற பிறகுதான் தெரிகின்றது. உடன் இருப்பவருடைய பிரயோஜனம் அவர்கள் சென்ற பிறகுதான் தெரிகின்றது. ஆகவே என் வாழ்வினுடைய லட்சியம் என்ன என்பதை முதலில் நாம் நிர்ணயம் செய்ய வேண்டும். இதுவரை சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன? சாதனங்களே சாத்தியமில்லை. மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருள்வாய். குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் உளவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், தென்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாப்பம் எல்லாம் பரிதி முன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், காலமுடு தேச வர்த்தமான மாதி கலந்து நின்ற நிலைவாழி கருணை வாழி, மாலறவும் செய்வ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள்மரபு வாழி, ஜாலமிகும் எளியேன் இவ்வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்த அருள் தன்மை வாழி, ஆளடியில் பரமகுரு வாழி வாழி, அகண்டிதாகார அருளடியார் வாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.
Thank you.